இருவினைகள் அகன்று இன்பத்தாரை தருமே இருவினைகள் அகன்று இன்பத்தாரை தருமே பார்க்கடல் வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை அலைமலராம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அலைமலராம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா கர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த நாராயணா நாராயணா தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவு தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவு பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணா நாராயணனுக்கு நமோ நாராயணனுக்கு ஓம் நமோ நாராயணனுக்கு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கந்தா கலகப்பிரியா நாரதா என்னும் பட்டத்தை பெற்றவன் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவகை பிரதம்பொழு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன் ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 24 லட்சம் ஜீவராசியை அடைக்கக்கூடிய தந்தை பிரமணி பணிந்து வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படிபோண்டு வெள்ளை அரியாசனத்தில் வைத்திருப்பால் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன் மச்சா குருமா வராகா பாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் இடபாட்டன் பரண்டாமனை பணிந்து கைதேங்கு சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மொழி வேணியன் அலைகள் சோதியன் அம்பல தாடுவான் மன சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிணங்க எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வலம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் சிரமமாகப்பட்டது 1000 சுக்கராக விடுத்தொடும் என்று எனது அண்ணன் தக்கனின் சாபத்திற்கிணங்க இன்றைய நாளுக்கான கழகத்தை நாடி தேடி ஓடினாலும் கூட யாரை பணிந்தால் கழகத்திற்கான நிலவழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்று என்ற போற்றலுக்குரிய எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் ஏன் பரமருள் சிவன் நினைத்தாராம் என்னுடைய பிள்ளைதானே விநாயகன் எதற்காக என் பிள்ளையை பணிந்து எந்த ஒரு காரியத்தையும் நான் தொடங்க வேண்டும் என்கின்ற ஆணவ மிகுதியால் திரிபுர அசூழ் இயக்கச் உலகத்தை தேராக்கி மேருமலை வில்லாக்கி மகாவிஷ்ணு அம்பாக்கி ஆனால் இத்தனையும் செய்த சிவபெருமான் யாரை வணங்கவில்லை தன் பிள்ளைதானே என்கின்ற ஆணவத்தினாலே விநாயகரை வணங்கவில்லை விநாயகரை வணங்காமல் சென்று ஒரே காரணத்தினால் தேரின் அச்சாணி தெரித்து மண்ணிலே வந்து வீழ்ந்தான சிவபெருமான் காரணம் என்ன அண்ணல் விநாயகரை பணியாத ஒரு காரணத்தினாலே இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி பிறக்க வேண்டும் என்றால் ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தை தொடரலாம் நாராயணா அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்
பொன்னிறம் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலமுகம் திரு மண்ணிரு கூட பொன்னாவிலும் அழகு ஆனைமுகம் எண்ணிலும் ஒன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலமுகம் திரு மண்ணிரு கூட பொன்னாவிலும் அழகு ஆனைமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் எண்ணிலும் எழுத்திலும் ஏட்டிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு மந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன் தானே கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே மந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன் தானே கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்திலும் வசிப்பானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்திலும் வசிப்பானே செல்வந்தர் எளியவர் யாவர் படைக்கும் பண்டத்தை ருசிப்பானே அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓ கணபதி ஓ கணபதி ஓ எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தானே அகர முதலோ எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தானே எலிசி நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன் தானே என்று சொன்னால் முதலும் அவன் தானே ஈன்றவர் நெஞ்சம் குளிந்திட உலகம் தாய் தந்தை என்றானே அஞ்சு கரத்தை ஆறுமுகத்தை நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி விநாயக பிரமாணை பணிந்து கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய நாடக கலையினை உயிர்ப்போடு வைத்திருக்க உதவக்கூடிய இந்த விழாவணி நகரம் பிடிச்ச அந்த மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவணி நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் இருந்தனமை தாய்மார்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் யாரை பணி வேண்டும் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் நின்ற ஜோதி பிளமதுரை மேனியாகி கிரணிக்கரு முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உலகமைய என்று போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணியாது கழகத்தை தொடர்ந்தால் அக்கழகம் ஒருபோதும் சிறக்காது. காரணம் என்ன? உலகத்திலே எத்தனை கடவுள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கென்று ஒரு கடவுள், அது மட்டும் பெருமை கிடையாது. தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயில் என்று தெரிந்த பிறகும் அந்த மயிலுக்கும் ஒரு தண்டனையை கொடுத்து நீதியை நிலைநிறுத்தினார் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏன்னா ஒரு நேரத்தில் முருகனை பார்ப்பதற்காக பிரம்மன் போறாரு தன்னுடைய வாகனம் அன்னப்பறவையின் மீது, மகாவிஷ்ணு போறாரு தன்னுடைய வாகனம் கருடாழ்வார் மீது. ரெண்டு பறவையுமே வெளியில் நிறுத்திட்டு உள்ள போய் முருகனை வணங்குறாங்க, வாழ்த்துறாங்க. திரும்பி வந்து பார்த்தோம்னா ரெண்டு பறவையுமே காணும், அன்னப்பறவையும் காணும், கருடனையும் காணும். என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் சிந்திக்கின்ற பொழுது என்ன நடந்துச்சுன்னா, தன்னை விட வேகமாக பறப்பதாக இந்த ரெண்டு பறவையும் சொல்லிருச்சு அப்படின்னு சிவகணங்கள் வேடத்தில் இருந்த சூரனுடைய அடியாட்கள் சொன்னதை நம்பின மயில் அவசரப்பட்டு இந்த ரெண்டு பறவை விழுங்கி விட்டது. வந்தார முருகப்பெருமான் தீர விசாரிச்சார். தப்பு தன்னுடைய வாகனம் மயில் மீது தான் தெரியும், தன்னுடைய வாகனம் தானே, அதை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றிடணுமே அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் தவறு செய்து தன்னுடைய வாகன மயிலுக்கே ஒரு சாபத்தை கொடுத்தார் முருகப்பெருமான். ஒரு அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற அடிப்படை அறிவாவது இருக்கும்.
ஆனால் என்னுடைய வாகனமாக இருந்து கொண்டு அப்படியான அடிப்படை அறிவை இழந்து நீ செயல்பட்டதால் இப்பூலோகத்திலே நீ பாறையாக போ, குன்றாக போ அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். அப்படி முருகப்பெருமான் சாபம் வாங்கி அந்த மயில் குன்றாக குடிகொண்ட மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. அப்படியான சிறப்பு கொண்ட இம்பெருமான் முருகப்பெருமான் காலம் அறிவான், கருணை உரிவான். அந்த குன்றக்குடியான் குன்றக்குடி முருகனை பணிந்து கலகத்தை தொடர்ந்தால் கலக்கம் கலகம் மேலும் சிறக்கும் பணியலாம். குன்றக்குடி ஊர் அழகா, குன்றாடும் வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, திருமுகம் பார்ப்பழகா, திருப்புகழ் கோப்பழகா, கண்ணன் காப்புகள் அழகா, அங்கே பன்னாடும் காவடி அழகா, மயில் நிறகு அழகா, அது பழகும் நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, எங்க முருகன் போல அழகா, மலரா நிலவா அழகா, மலைவா குமரன் பேரழகா, வேல் அழகா, கொண்டாடும் வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா. ஏறெடுத்து பாடுபட்ட உழவர் கை அழகா, புவெடுத்து உன்னை படைத்த பொன்மணி கதிர் அழகா, அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தை அழகா, தரிசனம் காண வந்த தைப்பூசனார் அழகா, முருகன் கோவில் அழகா, அதை வணங்கு வாழ்வு அழகா, தூக்கு காவடி அழகா, அதை சுமக்கு தோள்கள் அழகா, நிலவா நீரா அழகா, நெஞ்சில் முருகன் நினைவழகா, குடிவேல் அழகா, கொண்டாடும் வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. மக்கள் குடி காக்கும் அந்த மன்னன் குடி மலை அழகா, வீரப்படை கை பிடிக்கும் வீரக்குயில் மொழி அழகா, குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா, கோடி கோடி பறக்கும் அந்த குன்றேறு படி அழகா, படிக்கு படி அழகா, அதை பாடி நடப்பதழகா, காவடி ஆடுது அழகா, அதை காண விளைந்தவர் அழகா, பொழுதா இரவா அழகா, பொல்வேல் சிந்து ஒளி அழகா, குன்றக்குடி ஊர் அழகா, கொண்டாடும் வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கழகத்திற்காடு நல்ல வழியை நாடி தேடினாலும் கூட அற்புதமான இடம். உலக அரங்கிற்கு நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், வீரம், விவேகம், ஒழுக்கம் இவை அனைத்தையுமே உறக்க சொன்ன ஒரே நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டும்தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் யாராலும் செய்ய முடியாது, செய்ய தயங்கிய எத்தனையோ சிறப்பான சம்பவங்களை செய்து காட்டி இந்த தமிழ் இனத்தின் பெருமை உலக அரங்கிற்கு எடுத்து சென்று எத்தனையோ அரசர்களை கொண்ட இனம் இத்தமிழ் இனம். காரணம் என்ன? 1000 ஆண்டு முன்பாகவே. ஏன்னா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில் ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா இடத்துலையும் ஆலயம் கட்டுறது இயல்பு தான். பக்கத்தில் எங்கேயாச்சும் மலை இருக்கும், மன்னன் தானே, மலையை உடைச்சு கோயில் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தஞ்சையில் கட்டியது தான் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இருந்தது. ஒரு கற்கோவில் இப்படித்தான் அமைக்கணும்ன்றது எடுத்துக்காட்டா. ஏன்னா தஞ்சை பகுதியில் மலைகளோ பாறைகளோ இல்லை. அப்படி கோயில் கட்டுறதுக்கு பாறை எடுக்கணும்னா அங்கேருந்து நார்த்தா மலர்ந்து வந்தாகணும், ஏறக்குறைய 80 மைலை தாண்டியது. அப்போ இவ்வளவு பெரிய ஆலயத்தை எந்த ஒரு மலைகளும் இல்லாத ஒரு சமவெளி பகுதியில் ஆலயம் அமைத்தார்னா அது மிகப்பெரிய விஷயம். வெறுமனே கோயிலை கட்டி போய் சாமியை கும்பிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் தான் உயிருக்கு நேராக மதிக்கக்கூடிய தமிழ் மொழிக்கும் ஒரு பெருமையை கொடுத்தான் ராஜராஜன். அந்த ஆலயத்தை போனேன் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்து 12, அங்கே உள்ள லிங்கத்தினுடைய உயரம் 12 அடி, மெய் எழுத்து 18, அந்த லிங்கத்துடைய அகலம் 18 அடி, உயிர்மை எழுத்து 216, அந்த கோபுரத்தில் உயரம்
206 அடி. ஆயுத எழுத்து ஒன்று, உள்ளே உள்ள லிங்கம் ஒண்ணுதான், வேற எங்கேயும் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்துக்கும் வெளியில இருக்க நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் மிகச்சரியாக 247 அடி. தமிழ் எழுத்து மொத்தம் 247. அப்ப வெறுமனே ஒரு ஆலயத்தை மட்டும் அமைக்காம அந்த ஆலயத்துக்குள்ளே தான் உயிருக்கு நேராக மதிக்கக்கூடிய தமிழ் மொழிக்கும் ஒரு சிறப்பு கொடுத்தேன். அதனாலதான் இத்தனையே கோவில் இந்த உலகத்துல உயரமான கோவில் இருந்தாலும் தஞ்சை பெரிய கோவில்ன்ற ஒரு சிறப்பை பெற்றது ராஜராஜனால. சரி, அப்பா கோயில் கட்டிட்டாரு, பிள்ளை சும்மா இருப்பாரா? அவருக்கு நிகரான பேரை நான் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சு அவருடைய பிள்ளை ராஜேந்திர சோழன், தந்தைக்கு நிகரான வீரம் பொருந்திய அதே ராஜேந்திர அவரும் ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா அவ்வளவு பெரிய கோயிலா அவர் அமைக்கவில்லை. அதுக்கு காரணம் வேற. கோயில் கட்டிட்டார். இதுல என்ன பஞ்சாயத்துனா, இவர் கட்டிய ஆலயத்து கூட பெருவுடையாரின் பேர் வச்சிட்டார். ஆனா இதை குறிப்பிடும் பொழுது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்றது அந்த ஆலயத்துடைய பேர். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், அது என்ன கங்கை கொண்ட சோழீஸ்வரம்? ஒரு தமிழ் மண்ணே, ஒரு தமிழகத்தில் ஒரு கோயில், தமிழகத்தின் மைய பகுதியில் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. இன்னைக்கு தமிழ் மண்ணையே வளமையாக மாற்றக்கூடிய நதி காவிரி. ஒருவேளை அந்த தமிழ் மண்ணே தன்னுடைய நாடை வளமையாக மாற்றக்கூடிய ஒரு நதிக்கு சிறப்பு கொடுக்கணும்னா என்னென்ன பேர் வச்சிருக்கணும்? காவிரி கொண்டு சோழபுரம் அப்படி வச்சிருந்தாருன்னா அது நியாயம், இந்த மண்ணுக்கு பெருமை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கங்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எங்கேயோ வடநாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்காக தமிழ்நாட்டில் கண்ட கோயிலுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு பேர் வச்சாரு அப்படின்னு சில அறிவாளிகள் மேதைகளுக்கு சந்தேகம் வரலாம். அங்கேதான் ஒரு மிகப்பெரிய வீரத்தின் எடுத்துக்காட்டாக அங்கே நிகழப்பட்டது. ஒரு ஆலயம் அமைச்சிட்டார். கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் குடவுலக்கு நடத்தி சிறப்பு கொடுத்தாட்ட அந்த ஆலய சக்தி பூர்ணமாக அந்த ஆலயத்தில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நதியாக போய் புனித நீர் எடுத்து வர்றாரு. இறுதியாக புராணத்தில் மிகச்சிறப்பாக இடம்பெறக்கூடிய கங்கை நதியிலிருந்து புனித நீர் எடுத்தாருன்னு ஆசைப்பட்டு போய் கேட்கிறாரு. ஆனால் அவன் சொல்றேன், எங்களுக்கு நீங்க கப்பம் அதாவது வரி செலுத்தி விட்டு தான் இந்த இடத்துல நீர் எடுத்து போகணும். அப்படியாப்பா, சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேரம் வந்தாரு. இங்கிருந்து படையெடுத்து போய் தமிழ் மண்ணிலிருந்து படையெடுத்து போய் கங்கை அந்த வடநாட்டில் இன்னைக்கு காசின்ற அந்த பகுதி அங்கே வரைக்கும் போய் அந்த மன்னனை போரிட்டு வெற்றி கொண்டு அவன் தலையிலேயே கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்தாராம். அப்ப வடநாட்டில் உள்ள கங்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நினைவாக வைக்கப்பட்ட பெயர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் பேர். வெறுமனே ஒரு கோவில் பேருக்குள்ளே இத்தனை வரலாற்று சிறப்பு உள்ளடக்கிய ஒரு இனம் தமிழ் இனம். அப்படியான கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்தகுடி என்று சிறப்பு பெற்ற இந்த மண்ணின் பெருமையை ஒருமுறை உலகிற்கு உணர்த்தினார். மேலும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் பணியலாம். கல்லிலே கலை வண்ணம் கண்டார், கல்லிலே கலை வண்ணம் கண்டார், கல்லிலே கலை வண்ணம் கண்டார், இரு கண் பார்வை அறைந்தாலும் காணுவதை கண்டார். கல்லிலே கலை வண்ணம் கண்டார், பல்லவர்க்கோ கண்ட மல்லி போல பாருங்கு தேடினும் ஊரொன்றும் இல்லை. கல்லிலே கலை வண்ணம் கண்டார். மேனி பொங்க பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க, மேனி பொங்க பக்கத்தில் மேலும் இன்னிசை முழங்க, அரங்கேறி நடமாடும் மங்கை, அரங்கேறி நடமாடும் மங்கை, போனகள் மேய நெஞ்சத்தில் நீயாடுகின்றாய். கல்லிலே கலை வண்ணம் கண்டார், உடலாடும் மனதாடும் உன்னை உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே. உடலாடு மனதாடு உள்ளை உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே. கடல் வட்டி போனாலும் போகும், கடல் வட்டி போனாலும் போகும், கொண்ட கடமையும் ஆசையும் மாறாலும் நாடும். கண்ணிலே கலை வண்ணம் இரு கண் பார்வை மறை
சிறப்பை வர்ணிக்க வேண்டுமென்றால் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேஷனாலும் கூட இந்த மண்ணிற்கான பெருமையை உணர்த்துவது என்பது இயலாத காரியம். அப்படி இந்த மண்ணிற்கான பெருமையை மட்டும் உரைத்தால் போதுமா? இந்த மண்ணில் இருக்கின்ற பொழுது இங்கே யாரேனும் இருக்கிறார்களா? ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தை வைத்து கழகத்திற்கான வழிகள் எதுவும் கிடைக்குமா? கவனித்து பார்க்கலாம். நாராயணா, என்ன ஒரு இனிமையான கணம், அழகான பூசணம், ஆடம்பர விக்கிரகம், பத்திரை மாத்து மசம் முன்னால் உருக்கி வார்த்தை அமைக்கப்பட்டு எழில்மிகு சித்திர பதவி என்பார்கள். குயில் கூட தன் குரலை அந்த பெண்ணிடத்தில் குறையாக வச்சிருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படும் இந்த பெண்மணியாளை வர்ணிக்க வேண்டுமென்றால் இந்த மாதவை மாதுளங்கனியா ஒருவர் வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? No, thank you. இது மே டைம் 1:30 2:30 இது இந்த டைம். மாதுளங்கனியே மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே. மாதுளங்கனி மரகத குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறன் கனை போடும் கிளியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன் கனை போடும் விலையே இளமாலைதனில் பாடும் மொழியே. மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே. தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போட அங்கும் இங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு. செங்கமல போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு. அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கமெங்கும் காதல் என்ற பூவும் மலர சொல்லி சொல்லி காமனே பாடம் படர கிள்ளி கிள்ளி வாசம் மோகம் தொடர என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே. மாதுளங்கனி மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே. உச்சி முதல் பாதம் தோறும் நேரில் காண போல ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட வேண்டும் காலம் தோறும் வெற்றி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தேரை ஓட்டி சுற்றி வந்த ராஜராஜ உன் தாள் போற்றி முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ முன்னிருக்கும் மோகவாசல் தாகம் விடுமோ கற்பனைக்கும் வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நானும் ஏறும் கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் உடலே காமன் விளையாடும் திடலே. மாதுளங்கனி மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறன் கனை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன் கனை போடும் விழியே இளவாலைதனில் பாடும் மொழியே. மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே. வர்ணித்தாள் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேஷனால் ஏன் 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்கடுக்கடுக்காக இந்த பெண்மணிக்காக வர்ணித்துக் கொண்டிருக்கலாம். மேலும் ஒரு முறை வர்ணிக்க வேண்டுமென்றால்
அருமையினார் தங்கராஜ் பாண்டி மீனால் அன்பு குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு வணிக கௌரவப்படுத்திய அருமை ஐயா அவர்களும் அவரை சார்ந்த சகோதரர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை மனதார உறுத்தாய் கொண்டு மேலும் ஒருமுறை பணி வேணும் என்றால் சற்று பழமையிலே வளர்ந்துவிட்டு பிறகு சந்திக்க வேண்டிய நாட்களை விரைவாக சந்திக்கலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவன் யாருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். வாசல் என்றால் பெண்கள் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா எனக்காக பாட்டு முடிச்சு ஒருபோது தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அது யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். படித்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை இருப்பவர்கள் எடுத்துக்கொண்டார் கொடுத்தவர்கள் தெருவில் நின்றார் ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பணம் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போதும் எதுவென்று வை வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தா ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். மரணத்தால் வர்ணித்து கொண்டிருக்கலாம் காலதாமதம் காரியத்திற்கு கேடல்லவா அதற்குண்டாக நன்றி ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அன்பை விலையை கௌரவப்படுத்திய அருமை ஐயா அவர்கள் பேரனப்பு பெயர் சொல்ல விரும்பாது என் மீது வெறி கொண்ட தீவிர வெறியர். என்னுடைய ரசிகர் எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. எங்க அண்ணன் வந்து கொடுத்து போனாங்க என் மீது அதீத அன்பு. அதை எப்படி செலுத்த தெரியாம பாட்டை நீ நிப்பாட்டாலும் பரவாயில்ல உனக்கு அன்பளிப்பு கொடுத்தே தெரிவேன் என்று வெறியோடு கொடுத்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய அருமை ஐயா அவர்களுக்கும் மனம ரசிகர்களுமே நன்றி தெரிவித்து கொண்டு ஆக யாராக இருக்கலாம் இந்த பெண்மணி என்று சிந்தித்து பார்த்தால் யார் இந்த பெண்மணி? சுந்தரோடு எட்டு தாதும் பொன் சிறந்த மங்க இவள் எந்த உலகிலே வந்தார் சுந்தரோடு எட்டு தாதும் பொன் சிறந்த மங்க இவள் எந்த உலகிலே வந்தார் அந்த இருந்து தேவ சுந்தரி சுந்தரம் நீரைத்து ததும்பும் பொன் சிறந்த மங்க இவள் எந்த உலகிற்கு வந்தார்
இருக்கும் கண்களை கண்டு மாண்டலினம் என்று நாடுதே. ஓ மனத்தில் சமூகத்தில் இருக்கும் கனியை கண்டு மாங்கனினோ என்று நாடுதே. இவள் சோமன பறவை ஓட்டும் சொல்லின கிளைகள் கேட்டு பவன பறவை ஓட்டும் கிளைகள் கேட்டு சொந்தவென வந்து கூடுதே. கானகத்தில் இவள் தீனை காவல் புரிவது விதம். கானகத்தில் இவள் தீனை காவல் புரிவது எவ்விதம். ஆன போதிலும் இது அற்புதமிகு அற்புதம். ஆன போதிலும் இது அற்புதமிகு அற்புதம். சுந்தரம் நிறைந்து தழுவு ஒற்றிருந்த மங்க இவள். இந்த உலகிற்கு என்பதுதான் இன்னொன்னு இருக்கு. வானமதியான தவ மானமுட்டிவள் முகத்து. வானமதியான தவ மானமுட்டிவள் முகத்து பூனமாய் ஒளிந்து கொண்டதோ. கண்டபந்து சங்க நின்றுடன் வளர்ந்து தளர்ந்தொதுங்கி மாறிது நீரில் மறைந்ததோ. நான் உரைத்த வரும் காட்சி தாவண கவல் மாட்டி தீனறி கண்ணுக்கு காட்சி திவ்ய கிருப தடாகி துள்ளவன் நிறைந்து தழும்பு ஒன்றிரண்ட மங்க இவள். எந்த உள்ள இங்கு ஏன் வந்தாய் ஏன் வந்தாய் ஏன் வந்தாள் எதற்காக வந்தாள்? முன்பொரு காலத்திலே சாப விமோச்சனம் பொருட்டு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அவுட்ரு வச்சு இன்னர் மட்டும் சேர்த்திங்க. நல்லா இருக்கு. கெயின் மட்டும் வச்சு முன்னாடி இந்த மாதிரி வைங்க. நல்லா ஆக அப்படியே விட்டுறேன். சாப விமோச்சனம் பொருட்டு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்கின்ற இரு மாதவள்ளி. அமிர்தவள்ளி என்பவள் தேவேந்திரன் மகளாக பிறந்து தெய்வ யானை என்ற பெயரை தாங்கி தேவாதி தேவன் செந்தில் முருகனை மணந்து கொண்டாள். ஆனால் சுந்தரவள்ளி என்பவளோ வள்ளி கொடிகளுக்கிடையில் கண்டெடுக்கப்பட்டு நம்பி மன்னனால் வளர்க்கப்பட்டு குல ஆச்சாரம் குன்றாமல் காவல் வருகிறார் கழகத்திற்கு. நல்ல வழி கிடைத்தாலும் யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்குமாய் உள்ளாவி கொண்டிருக்கிறார். வரக்கூடிய ஆடவரை முதலில் சந்தித்து விட்டு பிறகு சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கலாம். நாராயணா